வணக்கம். வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை. ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை 10/8/2024. இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம். இன்று தாமரை நாடக மன்றம், பலவன் சாத்துக்குப்பம், பாரதியார் நகர். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து வேலூர் போகிற வழியில் ஓட்டேரி பக்கத்தில் பலவன் சாத்துக்குப்பம் பாரதியார் நகரில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகர் தாம்பரம் பக்கத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இளஞ்சிட்டு நாடக மன்றம் செவலப்பறை, செஞ்சி பக்கத்தில் செவலப்பறை என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது மனோ நாடக மன்றம் வேளம் அருந்ததி பாளையம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜால இருந்து சோழிங்கர் புறவையில் அம்மூர் பக்கத்தில் வேளம் அருந்ததி பாளையம் கேட்டால் சொல்லுவாங்க. மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். புனிதா நாடகம் நடைபெறும் கிராமம் சோழவரம் தென்னமரத்தொரு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து வேலூர் போகிற வழியில் கனிம்படி பக்கத்தில் சோழவரம் தென்னமரத்தெருவில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ரூபணி நாடக மன்றம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரசல்வாடி. இது எப்படி வழி பார்த்தீங்கன்னா சேத்பட்டிலேருந்து வந்தவாசி ரூட்டில் மழையூர்லேருந்து தேசூர் ரூட்டில் போனீங்கன்னா கொரசல்வாடி என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். சஞ்சய் நாடக மன்றம் பிரம்மாபுரம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காட்பாடி விஐடி காலேஜ் பக்கத்தில் பிரம்மாபுரம் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். சாலை சரவணா வெற்றிவேல் நாடக மன்றம் இன்று இந்திரா நகர், ஓட்டேரி இந்திரா நகர், இதுவும் வேலூர் பக்கத்திலே தான் சாலை சரவணா வெற்றிவேல் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். ராஜா நாடக மன்றம் ஊசாம்பாடி. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா போலூர் இருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் மல்லவாடி கூட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊசாம்பாடி என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று மகா ஜனபாக்கம் சரவணா நாடக மன்றம் வஞ்சூர் அண்ணா நகர். இன்று வஞ்சூர் அண்ணா நகரில் சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இது வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காட்பாடி விரதம்பட்டு ரூட்டில் வஞ்சூர் அண்ணா நகர்னு கேட்டால் சொல்லுவாங்க. சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த புங்கனூர் கிராமத்தில் நாடகம் நடைபெறதா இருந்துச்சு. இப்போ மழையின் காரணத்தினால நாடகத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனந்தி நாடக மன்றம் வேலூர் பக்கத்தில் திருமணி என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடக மன்றம் தென் ஆலப்பாக்கம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து மயம் போற வழியில தென் ஆலப்பாக்கம் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். கலைமகள் நாடக மன்றம் ஊரல் வை திண்டிவனம். இதுவும் மழையின் காரணத்தினால் நாடகம் நிறுத்தி வச்சிருக்காங்க. நமது செய்யார் சித்ரா நாடக மன்றம் கீழ்முட்டுக்கூர். இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்படிந்து லத்தேரி போற வழியில வழுவந்தாங்கல் கூட்டு ரோடு போனீங்கன்னா கீழ்முட்டுக்கூர் கிராமத்தில் சித்ரா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். சங்கீதா நாடக மன்றம் காலாம்பட்டு. இதுவும் லத்தேரி காட்படி டூ லத்தேரிலிருந்து பந்தனாமி கூட்டு ரோடு காலாம்பட்டுன்னு கேட்டால் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு நாடு இருக்கிறது. பதிவு காலத்தமாக காரணம் இன்று மழையின் காரணத்தினால சில நாடக மன்றங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. நமது ரோஜா நாடக மன்றம் நடைபெறும் இடம் இன்று பொன்னை தெங்கால் வை லாலாப்பேட்டை, ஆற்காட்டிலிருந்து லாலாப்பேட்டை போற வழியில பொன்னை தெங்கால் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். ஆகியால் மக்களாகிய நீங்கள் இத்தனை மன்றங்களை எந்தெந்த மன்றங்கள் பிடித்திருக்கோ அந்தந்த மன்றத்துக்கு சென்று எந்தெந்த கிராமங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரர்களோ நண்பர்களோ இருந்தால் நாடகம் நடக்குதான்னு கன்ஃபார்மாக கேட்டுக்கிட்டு நாடகத்தை போய் பாருங்கள். நாடக கலைக்கு வாழ்ப்பு கொடுங்க. மழையின் காரணத்தினால நாடக கலைத்துறையை சேர்ந்த நடிகர்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. மக்களாகிய நீங்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்து எங்களுக்கும் வாழ்ப்பு கொடுங்க, நாடக கலைஞருக்கும் வாழ்ப்பு கொடுங்க. ஏன்னா இந்த தொழிலை நம்பி தான் நாடகக்காரர் இருக்கிறாங்க. மழையின் காரணத்தினால நாடகத்தை நிறைய ஊரில் நிறுத்திடுறாங்க. கொஞ்சம் பொறுத்து மணி 1 ஆனாலும் சரி 2 ஆனாலும் சரி நாடகத்தை நடத்த விடுங்க. பொழுது விடிஞ்சு 11 மணி வரைக்கும் காலையில் 11 மணி கூட ஆட சொல்கிறேன். மக்களாகி நீங்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்ப்பு அளிக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் ஆரணி டாக்டர் டி ஆனந்தன். நன்றி. வணக்கம்.